இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எழுந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூடின் சிதுஜன். சர்வதேசத்தின் பல பகுதிகளிலிருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தினத்திற்கான தலைப்புச் செய்திகள். மத்திய வங்கியின் புதிய ஆளுநர் இன்று கோப் குழுவிற்கு வருமாறு அழைப்பு. இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை விடுவிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு தமிழக முதல்வர் பிரதமர் மோடிக்கு மீண்டும் கடிதம். ரயில் கடவை ஊழியர்கள் இன்று காலை முதல் மீண்டும் பணி பகிஷ்கரிப்பில். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களை விடுவிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு தமிழக முதல்வர் பிரதமர் மோடிக்கு மீண்டும் கடிதம் எழுதியுள்ளார். கடந்த 3 தினங்களில் தொடர்ச்சியாக 28 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டதை அடுத்து நேற்று முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் கடிதம் எழுதினார். நாகை மீனவர்கள் 17 பேரும், ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 6 மீனவர்கள் உள்ளடங்கலாக 57 மீனவர்கள் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் மீனவர்களின் 98 படகுகளும் இலங்கை படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக முதல்வர் தெரிவித்துள்ளார். மீனவர்களையும் படகுகளையும் விடுவிப்பதற்கு மத்திய அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என ஜெயலலிதா ஜெயராம் வலியுறுத்தியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை இந்திய பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றதன் பின்னர் மீனவர் விவகாரம் குறித்து தமிழக முதல்வர் இதுவரை 8 கடிதங்களை அனுப்பியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. மத்திய வங்கியின் புதிய ஆளுநர் இந்திரஜித் குமாரசுவாமிக்கு இன்று கோப் குழுவிற்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் முறைகள் தொடர்பில் கணக்காய்வாளர் நாயகத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்காக மத்திய வங்கியின் ஆளுநர் அழைக்கப்பட்டுள்ளதாக கோப் குழுவின் தலைவர் சுனில் ஹந்துநெத்தி தெரிவித்துள்ளார். அத்துடன் நிதிக்குழு மற்றும் நிதி அமைச்சின் செயலாளரும் கோப் குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். கணக்காய்வாளர் நாயகம் காமி விஜயசிங்கவும் இன்று நடைபெறவுள்ள கோப் குழுவின் கலந்துரையாடலில் கலந்து கொள்ள உள்ளார். மேலும் நேற்று முன்தினம் தமது அறிக்கையினை சமர்ப்பித்த கணக்காய்வாளர் நாயகம் அறிக்கை தொடர்பில் தெளிவுபடுத்தியதாக கோப் குழுவின் தலைவர் சுனில் ஹந்துநெத்தி கூறியுள்ளார். சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட தமது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாதுகாப்பற்ற ரயில் கடவை ஊழியர்கள் இன்று காலை முதல் மீண்டும் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட தமது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாதுகாப்பற்ற ரயில் கடவை ஊழியர்கள் இன்று காலை முதல் மீண்டும் பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்தனர். நாடு முழுவதிலும் உள்ள 687 பாதுகாப்பற்ற ரயில் கடவைகளில் தொழில் புரியும் 2061 ஊழியர்கள் இந்த பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளதாக செயலாளர் நிமல் சந்திரஸ்ரீ தெரிவித்துள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்ட போது ஊழியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என அரசாங்கத்தினால் உறுதிமொழி வழங்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் அரசாங்கம் இதுவரை ஊழியர்களின் பிரச்சினைகளுக்கான தீர்வினை வழங்கவில்லை எனவும் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் நாடு முழுவதும் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ள பாதுகாப்பற்ற ரயில் கடவை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபையின் ஊழியர்கள் 1853 பேர் தமது சொந்த விருப்பத்தின் பிரகாரம் ஓய்வு பெறுவதற்காக விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் ஊழியர்களுக்கு தமது விருப்பத்தின் பிரகாரம் ஓய்வு பெறுவதற்கான கால அவகாசம் இந்த மாதம் 31ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக சபையின் தலைவர் ராமல் ஸ்ரீவர்தன தெரிவித்துள்ளார். இந்த கால அவகாசம் கடந்த 30ஆம் தேதியுடன் நிறைவுக்கு வந்தமை குறிப்பிடத்தக்கது. இதன் அடிப்படையில் சாரதிகள், நடத்துனர்கள் மற்றும் தொழில்நுட்ப பிரிவில் கடமையாற்றும் ஊழியர்கள் தவிர்ந்த ஏனைய பிரிவுகளில் கடமையாற்றும் ஊழியர்களுக்கு ஓய்வு பெறுவதற்கான வாய்ப்பு பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. வல்சபுகல பகுதியில் துப்பாக்கி வெடித்ததில் உயிரிழந்த வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரியின் இறுதி கிரியைகள் இன்று மாலை முன்னெடுக்கப்பட உள்ளன. வல்சபுகல பிரதேசத்தில் மிருகங்களை வேட்டையாடி சுற்றுலா பயணிகளுக்கு விற்பனை செய்வதாக கிடைத்த தகவலின் பிரகாரம் சுற்றிவளைப்பை மேற்கொண்ட வனஜீவராசிகள் திணைக்களத்தின் அதிகாரி சந்தேக நபரின் துப்பாக்கி சூட்டிற்கு இலக்காகி உயிரிழந்திருந்தார். 43 வயதான ஜெகத் செனவிரத்ன எனப்படும் 2 பிள்ளைகளின் தந்தையே சம்பவத்தில் உயிரிழந்தவராவார். செனவிரத்னவின் பூதவுடலுக்கு கடமையில் உள்ள பணிப்பாளர் நாயகம் WSK பத்ரன மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திற்கான பாதுகாப்பு பொறுப்பு உத்தியோகஸ்தர்களும் தமது இறுதி அஞ்சலியை செலுத்தியிருந்தனர். காட்டு யானைகளின் அட்டகாசம் காரணமாக கந்தளாய் மக்கள் மிகுந்த சிரமத்தை எதிர்நோக்கி வருகின்றனர். நேற்று காட்டு யானை தாக்கி நபர் ஒருவர் காயமடைந்துள்ளதாக அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். கந்தளாய் செரனுவ பகுதிக்கு நேற்று அதிகாலை காட்டு யானை வருகை தந்து சந்தேக நபரை தாக்கியுள்ளது.
இதன்போது 3 வீடுகளுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். பிரதேச மக்கள் காட்டு யானையை விரட்டும் சந்தர்ப்பத்திலே நபர் ஒருவரை யானை தாக்கியது. சம்பவத்தில் காயமடைந்த நபர் திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கண்டி மாநகரை மத்திய நிலையமாக கொண்டு புதிய பஸ் சேவை ஒன்றை அறிமுகப்படுத்துவதற்கு மத்திய மாகாணம் திட்டமிட்டுள்ளது. குறித்த திட்டம் திகன, கண்டி மற்றும் கடுகண்ணாவை உள்ளிட்ட வீதிகளுடன் அவற்றிற்கு இடைப்பட்ட மற்றும் ஒரு வீதியினையும் இணைத்து இந்த பஸ் சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது. மொரட்டுவை பல்கலைக்கழகத்தின் ஆய்விற்கு அமையவே இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த புதிய திட்டத்தினூடாக பஸ்களுக்கு இடையில் போட்டித்தன்மை ஏற்படாத வகையில் பஸ் வண்டிகள் பயணிக்கும் தூரத்திற்கு அமைவாக வருமானத்தை பெற்றுக் கொடுக்க தீர்மானம் மேற்கொண்டுள்ளதாக மத்திய மாகாண போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளது. குறித்த பஸ்களில் சிசிடிவி கேமராக்கள் மற்றும் ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் மற்றும் தொலைபேசிகளை பொருத்துவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் நிலவும் இன்றைய வானிலை தொடர்பான தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் அங்கிருக்கும் வளிமண்டல திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாபிகி. மத்திய சப்ரகமுக மற்றும் மேல் மாகாணங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். இவை தவிர நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ந்தும் சீரான வானிலை நிலவக்கூடும். மத்திய மலைப்பிரதேசங்களிலும் அத்துடன் நாட்டின் தென்னரை பிராந்தியங்களிலும் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களிலும் சீரான வானிலையே காணப்படும். காற்று மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு அல்லது தென்மேற்கு திசையிலிருந்து வீசும். இதேவேளை புத்தளம் தொடக்கம் மன்னார் ஊடாக திருகோணமலை வரையான அத்துடன் பொத்திவில் தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக மாத்தறை வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது அடிக்கடி மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டரிலும் அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்.